ஹலோ எவ்ரிவன். மீனிங்கா சிச்சுவேஷனா? என்னுடைய 8th வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? சவுண்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு சென்டென்ஸ், மீனிங் ப்ராப்ளம்க்கு வேற சென்டென்ஸ். யாராவது ஃபாஸ்டா பேசுறாங்க, இல்ல ஒரே நாய்ஸ் தான் இருக்கு, இல்லைன்னா நமக்கு சரியா கேட்கல, அப்போ இது சவுண்ட் ப்ராப்ளம். இங்க நீங்க சொல்ல வேண்டியது சாரி ஐ டிடன்ட் ஹியர் யூ, இல்லைனா could you say that again? Sorry I didn't hear you, இல்லைனா could you say that again? இங்க I didn't understand சொன்னா சரியா இருக்காது. இப்போ சவுண்ட் நல்லா கேக்குது, ஆனா அர்த்தம் புரியல. இது மீனிங் ப்ராப்ளம். இங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டியது சாரி ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லைனா could you explain it again? Sorry I didn't understand, இல்லைனா could you explain it again? இந்த இடத்துல வாட் அப்படின்னு கேட்டா ப்ரொஃபஷனலா இருக்காது. So remember this, சவுண்ட் ப்ராப்ளம்க்கு ஹியர் யூஸ் பண்ணுங்க, மீனிங் ப்ராப்ளம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் இங்கிலீஷ் இல்ல, சிச்சுவேஷன் புரியாம இருக்கிறது தான் ப்ராப்ளம். மீனிங்கா சிச்சுவேஷனா? என்னுடைய 8th வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.